Hello friends, welcome to vidissamayal. இன்னைக்கு நான் பண்ண போற ரெசிபி curry leaves masala chicken. இது ரொம்ப ஈஸியா சிம்பிளா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு dry மசாலா நம்ம prepare பண்ணி எடுக்க போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா அடுப்புல நான் ஒரு panல ஒரு 3 ஸ்பூனுக்கு நான் பெப்பர் சேர்த்துக்கிறேன். இதுல காரம் பாத்தீங்கன்னா பெப்பரோட காரம் தான் ಜಾಸ್ತಿ இருக்கும். நான் இன்னைக்கு 1 kg சிக்கனுக்கு செய்றேன் இத. ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் ரோஸ்ட் பண்ணிடலாம். இதுக்கு நான் எண்ணெய் சேர்க்கல, நான் ட்ரை ரோஸ்ட் தான் பண்றேன். அடுப்பை மீடியம்ல வச்சுட்டு இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பாதி ரோஸ்ட் ஆன உடனே நான் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரகம் சோம்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பொரியும். இந்த டைம்ல இதை எடுத்துடலாம். இப்போ இதை நான் வந்து ஒரு பிளேட்ல மாத்திக்கிறேன். இங்க நான் அதே பேன்ல ஒரு 1.5 கப்புக்கு கருவேப்பிலை வந்து கழுவி வச்சு எடுத்திருக்கேன். நான் அதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இதுக்கும் எண்ணெய் சேர்க்கல, ட்ரை ரோஸ்ட் தான் பண்றேன். இதை அடுப்புல சிம்ல வச்சுட்டு கூட நீங்க ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆகும். இப்போ இது பாதி ரோஸ்ட் ஆயிருக்கு. நான் கழுவிட்டு தண்ணியோட போட்டதுனால எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தேவைப்படுது. ஏற்கனவே ட்ரையான கருவேப்பிலையா இருந்ததுன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் போதும், நீங்க இதை வந்து எடுத்துடலாம். இப்போ இது பாதி இதுவாயிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பேன்ல இருக்கிற ஹீட்லயே அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ட்ரையா வந்துடும். இப்போ கறி லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பாக ஆகிடுச்சு உங்களுக்கு. இப்போ இதை நான் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ண இந்த இன்க்ரீடியன்ஸை சேர்த்துருக்கேன். இப்போ இதோட நான் வந்து அந்த கருவேப்பிலையும் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நான் ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி இது செய்யறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். இதில் நான் வேறு எந்த ஸ்பைசஸும் சேர்க்கல. கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நான் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக இருந்தால் நீங்கள் அதை அப்படியே முழுசாக கூட சேர்த்துக்கலாம். நான் அதை இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயத்தை கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கினோட இதில் நான் ஒரு 1.5 ஸ்பூனுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். நான் இங்கே ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். நான் தக்காளி சேர்த்த உடனே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துடுறேன். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் நான் வந்து மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்கிறேன் நான். ஏன்னா ஏற்கனவே இதுக்கு நம்ம பெப்பரை வந்து பவுடர் பண்ணி சேர்க்க போகிறோம். அதனால் 1 ஸ்பூனுக்கு வந்து நான் ரெட்சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூனுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் இந்த மசாலாலாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். கறி லீவ்ஸ் மசாலா மட்டும்தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இந்த டைமில் இங்கே நான் ஒரு 1 kg சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நான் அதை இதில் சேர்த்துக்கிறேன்.
இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா நான் தண்ணி சேர்க்கல. வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விடலாம். ஏன்னா சிக்கன்லேயே பார்த்தீங்கன்னா தண்ணி வரும். இது ட்ரை ஐட்டம்ன்றதுனால நான் தண்ணி சேர்க்கல. இது அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷம் நான் மூடி வச்சு குக் பண்ணுறேன். சிம்மில் வச்சுருக்கேன் நான். இப்போது ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. நான் இதில் தண்ணியே ஊற்றலை. அது சிக்கனில் இருக்கிற தண்ணியே பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு இது நல்லா குக் ஆகிடும். இப்போது சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு உங்களுக்கு. இப்போது இந்த தண்ணியெல்லாம் வற்றுறதுக்கு அடுப்பை ஒரு 2 நிமிஷம் ஹையில் வச்சுக்கோங்க. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நான் அடுப்பை வந்து ஹையில் வச்சேன். தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா வற்றிடுச்சு. சிக்கன் நல்லா வதங்கி தண்ணி வற்றினதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்ச கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம், சோம்பு அந்த பவுடரை இதில் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த பவுடரை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி கூட வேறு ஏதாவது வந்து டிஷ்ஷில் கூட நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இதை வச்சுருந்தா போதும். கருவேப்பிலை சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணுறேன். பாய்.